நம்ம இப்போ செய்ய போகிறது மசாலா பூரி. அதுக்கு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். பட்டாணியை நம்ம 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை நம்ம சூட்டோடையே மசாலா லைட்டாக மசித்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த பூரியை கடையில் வாங்கியிருக்கோம் பொரிக்கிறதுக்கு. இந்த காணும் வாங்கியிருக்கோம். நம்ம ரெண்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். 2 பழுத்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். பூரியும் காணும் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பூரிக்கு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஜீரகம் தாளிச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை ஊற்றியாச்சு. இதில் வந்து தேவையான மசாலா 1 ஸ்பூன் தனித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோவையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் கலந்துக்கலாம், பச்சை வாடை போகிற வரைக்கும். பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மசிச்சு வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நம்ம லைட்டாக 1/2 லெமன் புழிஞ்சு இறக்கலாம். ஒரு 10 பூரி உடைச்சாச்சு ஃப்ரெண்ட். இதில் நம்ம கார்ன் போட்டுக்கலாம். அப்படியே பொரி போட்டுக்கலாம் கொஞ்சம். இதில் இப்போ நம்ம மசாலா ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மசாலாவை ஊற்றியாச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி பரிமாறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். சுவையான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களே வீட்டில் செய்து பாருங்கள். கடையில் வாங்கினா ஒரு பிளேட் 50 ருபீஸ். வீட்டில் செஞ்சால் நம்ம 20 ருபீஸில் 4 பேர் சாப்பிட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.